ஹாய் ஃப்ரெண்ட், இது சண்டே ஈவினிங் விளாக்குங்க. நம்ம டிமார்ட் போய்ட்டு வந்தாச்சுங்க. போயிட்டு வரும்போதே ஒரு ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம சிக்கன் பிரியாணி சமைக்கலாம்னு நினச்சேன். சரி டைம் இல்லை, 5 மணி ஆயிடுச்சா. சரி சாப்பாடு வச்சு சிக்கன் கிரேவி மாதிரி சிம்பிளாக பண்ணிடலாம். இதுனா குயிக்காக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம ஹோட்டலே சாப்பிட்ருக்கலாம். நம்ம அங்கே போய் என்ன கேட்க போகிறோம்? சிக்கன் பிரியாணி இருக்கா அப்படி தான் கேட்க போகிறோம். நம்ம எங்கே போனாலும் சோறு இருக்காதான் கேட்போம். எவ்வளோ வெரைட்டியாக இருந்தாலும் நம்ம சோத்தை தான் கேட்போம். நம்மளுக்கு 3 தடவை சோறு இருந்தால் போதும். சொர்க்கம் சோறு இருந்த இடம் சொர்க்கம் தான் சொல்கிற மாதிரி. இந்த இட்லி தோசை சப்பாத்தி அதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. சோறு இருந்தால் போதும் நம்மளுக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கேன்னு சொல்லுங்கள். சரி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம், டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாங்க. சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் கடலை எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுமே சேர்த்து ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க சிக்கனுக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிடுங்க. தக்காளிலாம் போட்டு அது எண்ணெயில் உப்பு போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கறியை தூக்கி அதை சட்டியில் வச்சு போட்டுட்டு அது நல்லா சுண்டை விட்டு நல்லா வணக்கிடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு தண்ணி தேவைண்டா தண்ணி லைட்டாக ஊற்றிக்குங்க. இல்லை இது மாதிரியே போதும். இது மாதிரி செஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டிமார்ட் போய்ட்டு வந்து அப்படியே கொட்டி என் மையம் பரப்பி வச்சுருக்கான் பாருங்கள். அதில் டைரி மில்க் கிடந்துச்சு. நான் வந்ததுமே தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். டைரி மில்க்குமே மெல்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு அவன் டைரி மில்க் கிடக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுருக்கான். சரின்னு எடுத்து வச்சு நாளைக்கு சிக்கன் 65க்கு மசாலா அது பரட்டி வச்சுருக்கேங்க. எல்லாமே பரட்டி வச்சுருக்கேன். நாளைக்கு ஸ்கூல் வர ஓப்பன் ஆயிருமா, சரி நாளைக்கு சமைச்சு கொடுத்துணுமேன்னு சொல்லிட்டு இது டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்து வந்தாச்சுங்க. கழுவி காய வச்சிட்டோம்டா நாளைக்கு கொண்டு போய் சாப்பாடு இதெல்லாங்கிறதுக்கு ஸ்மெல் இது வராது. நம்ம செடிகளுக்கு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இன்றைக்கி ரொட்டீன் வேலை முடிஞ்சு போச்சு. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.